ஏன்னா திருமாவளவன் வந்து அவருடைய பேட்டியில எனக்கு கடைசி நேரம் வரைக்கும் செய்தியாளர் சந்திப்புக்கு முன்னால வரைக்கும் எனக்கு அழைப்பு வந்தது. நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்றதுனால நான் அதை நிராகரிச்சுட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான் உண்மை. அவர் தான் சொல்லிட்டார்ல, அதான் உண்மை. டிராப் ஆகல. அவர் வந்து கவர்னர் மாளிகையிலேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. நீங்கள் தான் காமராஜா, நீங்கள் தான் அந்த கடிதம் கொடுத்தீர்களா, நீங்கள் கொடுத்தீங்களா, நேரம் வாங்கன்னு கூப்பிட்டுங்க. ஏன்னா அது யாரும் எங்கே கடத்தி வச்சு மிரட்டி கூட வாங்கியிருக்கலாம். அதனால் அவங்களுடைய டியூட்டியில் அங்கேருந்து ஃபோன் பண்ணதான் அவர் அடித்து பிடிச்சிட்டு ஓடியாடுறாரு. அப்போ அவர் ஒரு வழக்கறிஞர் வீட்டுக்கு ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. அங்கே அவரை பார்க்க வந்தவர் யார், அந்த புஷியான ஆள் யாருன்னு தெரியும் எனக்கு. அவர் கூடவே வந்த அறந்தாங்கியை சேர்ந்தவர் யாருன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் எவிடன்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் திரு விஜய் அவர்கள் உண்மையான தூய சக்தின்னா அதே மாதிரி ஒரு திருட்டுத்தனமான திருமாவளவன் பற்றி குறிப்பிட்டு இருந்தீங்க. அந்த ப்ரொபோசல் எங்கே ட்ராப் ஆச்சு? அவர் முதலமைச்சர் அப்படின்ற ப்ரொபோசல் வந்து அதிமுகலேருந்து தான் வந்ததாக சொன்னீங்க. தவக கூட கூட்டணி வைத்து அதை செய்யலாம். நிலம் விரும்பிகள் அதிமுக எங்கள்கிட்ட பேசினாங்க. அரசியல் இல்ல எங்க அதை செயல்படுத்த முடியாம போச்சு. ஏன்னா திருமாவளவன் வந்து அவருடைய பேட்டியில எனக்கு கடைசி நேரம் வரைக்கும் செய்தியாளர் சந்திப்புக்கு முன்னால வரைக்கும் எனக்கு அழைப்பு வந்தது. நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்றதுனால நான் அதை நிராகரிச்சுட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான் உண்மை. அவர் தான் சொல்லிட்டார்ல, அதான் உண்மை. டிராப் ஆகல. அவர் வந்து அவங்க நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால நான் இல்ல அந்த தாமதம் ஏன் ஆச்சுன்னு அவர் வந்து கடைசி நேரத்துல தான் எனக்கு முடிவெடுப்பதற்கு யோசிச்சு அவர் அந்த பயிரை சொன்னார். திருமாவளவன் தாமதப்படுத்தினார். இல்லை, அவர்கிட்ட அந்த ப்ரொபோசல் போய் அவர் முடிவெடுக்க தாமதப்படுத்தலை. அவர் முடிவெடுத்ததுக்கு நேரம் எடுத்துக்கொண்டு அவர் ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த கூட்டணி போயிட்டார். அது தாமதம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வராது. உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு அதுக்காக யோசனையில் இருந்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருவீங்க. இப்போ உங்கள் எம்எல்ஏவாக இருந்த திரு காமராஜ் அவர் போயிட்டாருன்னு சொல்லி நீங்கள் ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்தீங்க. அதன் பிறகு அதில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இது வரைக்கும் ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்துருக்கோம். அதுமாதிரி அவருடைய செயல்பாடுகளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு தான் அடுத்த கட்ட நடவடிக்கை போய் சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுத்துருக்கேன். சபாநாயகர் என்ன முடிவெடுக்கிறான்னு வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கையோ அதை எடுப்போம். சரியான முறையில் அதை எடுப்போம். அதில் தவறு செய்தவர்கள், அந்த கடிதம் வாங்கியவர்கள், அந்த யாரெல்லாம் போய் இன்றைக்கு அமைச்சர்களாக இருப்பவர்கள், காமராஜ் சொன்னதே என்னட்ட. அதுக்கப்புறம் நான் கவர்னர் மேலேருந்து வந்து அடுத்த நாள் என்னோட அலுவலகத்துக்கு வந்தப்போ சொன்னது, அந்த இது வந்து ஏஐ, அதுதான் நான் மீடியாவில் சொன்னது. இவர் சொல்கிறது தான் நான் சொன்னது. இல்லை, நான் அப்படிலாம் ஒரு லெட்டர் கையெழுத்து போடல, அது மாதிரி வீடியோவே கிடையாது. என்னிடம் வந்து பேசியது யார் என்று அவரே சொன்னார். அதில் 2 பேர் இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அவர் அங்கேருந்து புறப்பட்டு எங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர்கிட்ட ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் அண்ணனுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் பின்பு தெரிஞ்ச ஒரு லெட்டர் நான் வந்து இவங்களுக்கும் கொடுத்துட்டேன், கவர்னர் மாளிகையிலேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு, நீங்கள் தான் காமராஜா, நீங்கள் தான் அந்த கடிதம் கொடுத்தீர்களா, நீங்கள் கொடுத்தீங்கன்னா நேரம் வாங்கன்னு கூப்பிட்டுங்க. ஏன்னா அது யாரும் எங்கே கடத்தி வச்சு மிரட்டி கூட வாங்கியிருக்கலாம். அதனால் அவங்களுடைய டியூட்டியில் அங்கேருந்து ஃபோன் பண்ணதான் அவர் அடித்து பிடிச்சிட்டு ஓடியாடுறாரு. அப்போ அவர் ஒரு வழக்கறிஞர் வீட்டுக்கு ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. அங்கே அவரை பார்க்க வந்தவர் யார், அந்த புஷியான ஆள் யாருன்னு தெரியும் எனக்கு. அவர் கூடவே வந்த அறந்தாங்கியை சேர்ந்தவர் யாருன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் எவிடன்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க மறைச்சாலும் அவங்களுடைய டெலிஃபோன் காட்டி கொடுத்துரும். டவர் எங்கே இருந்துச்சுன்னு தெரியும். அதை ஃபோட்டோவை எடுத்த பத்திரிகையாளர் யாருங்கிறது தெரியும். அவர் அந்த ஃபோட்டோவை எந்த சாமிக்கு அனுப்புனார்னு தெரியும். அதிலேருந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்து தான் அந்த ஜெராக்ஸ் காப்பியை தான் திரு விஜய் அவர்கள் அங்கே கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தாரு. கரெக்டாக இதில் நாளைக்கு இதோடு போகாது. இது நாளைக்கு எப்படி இந்த கேஸில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்கல்ல, தவைக்கா எம்எல்ஏ இளையராஜா, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா, அதே மாதிரி அதையும் ஃபைல் பண்ணணும்ல. அப்போ A1 யாராக வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கடிதத்தை கொண்டு கொடுத்தது யார், அதில் வந்து கடிதம் வாங்கியவர்கள் யார், இவர் ஏன் அந்த கடிதத்தில் எனக்கு ஒரு கடிதம் கொடுத்துட்டு மாறி கையெழுத்து போட்டிருக்காரு. கரெக்டா? அதையே திரும்ப மாற்றி போய் கவர்னர்கிட்ட இவர் போய் நான் அந்த கடிதமே என்னதே கிடையாது, நான் எங்கள் பொதுச்செயலாளர் டிடிவி அவர்களுக்கு ஒன்றி தான் கடிதம் கொடுத்தேன், ஒரு லெட்ரு கொடுத்தாரு. அப்போ தான் எனக்கு திரும்பவும் எனக்கு அவர் கூட இருந்த வழக்கறிஞர் ஃபோன் பண்ணி தான் நான் திரும்பி போனேன். நானும் வரணும்னு அவங்க 2 பேர் கேட்டுக்கிட்டதுனால தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அவர் வந்திருக்காரு தெரிஞ்சுட்டு அவர் லெட்டர் கொடுக்குறாருனால தான் நான் திரும்ப போனேன். போய் நான் அவரோட சேர்ந்து கவர்னர்கிட்ட கொடுத்துட்டு வெளியில் வந்து வீடியோவை பார்த்துட்டு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொன்னேன். அவர் சரின்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அவரே உட்காந்து கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் அவர் இன்ஸ்பெக்டர் தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கைப்பட அவங்களே உட்காந்து எழுதி அவரோ கூட வந்தவங்களே எழுதி கொடுத்தாங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை காவல்துறை எடுக்கல. இதில் காவல்துறை இப்படி பாஞ்சு நிற்கித
யார் பேர் 35 கோடினா அதில் எத்தனை கோடி பேரம் பேசப்பட்டது, காரில் உட்காந்து என்ன பேரம் பேசுனீங்க, அமைச்சர் பதவி தரேன்னு சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ கோடி பேசப்பட்டதுன்னு அவங்க அப்படி தன்னிச்சா போனால் அவரை அவங்க கூட போயிருக்கலாமே. அந்த கடிதம் எங்கே கரெக்டா, அந்த ஒரிஜினல் கடிதம் எங்கே இருக்குன்னு தெரியணும்ல இவர் கொடுத்த சார். அதனால் திரு விஜய் அவர்கள் உண்மையான தூய சக்தின்னா அதே மாதிரி ஒரு திருட்டுத்தனமான 420 வேலையை செஞ்சுருக்கலாமா? இன்னொரு கட்சி எம்எல்ஏவை, உங்கள் கட்சி வேட்பாளரை ஏற்று ஜெயிச்ச எம்எல்ஏவை அவர் ஒரே சட்டமன்ற உறுப்பினர்னால கட்சி தாவல் தடை சட்டம் ஒன்றும் நம்ம மீது வந்து விடாது என்கிறதுனால செய்த திருட்டு வேலை தானே அது. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா நான் கவர்னருக்கு வெயிட் பண்ணுறேன், மறுபடியும் கவர்னர் போய் பார்ப்பேன். கவர்னர்கிட்ட நான் உடனே போய் அது என்ன ஆனிச்சுன்னு கேட்க வேணாம், கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்பேன். இப்போ சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்துருக்கேன், சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கிறான்னு பார்ப்பேன். அடுத்த கட்ட நடவடிக்கை, ஏன்னா தவறு செய்தவர்கள் இதில் உறுதியாக தண்டிக்கப்படுவார்கள். அது எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் நான் விட மாட்டேன். ஏன்னா எல்லா எவிடன்ஸ் இருக்குது. அதில் வந்து இப்போ அங்கே யார் இருந்தா, இன்றைக்கு அமைச்சர்களாக இருந்தவர்கள் அங்கே யார் இருந்தா, அந்த பத்திரிகையாளர் இன்றைக்கு ஒரு சாமின்னு ஒருத்தர் பேர் உள்ளவருக்கு துணையாக இருக்காரு, அந்த பத்திரிகையாளர் ஃபோன் அங்கே இருந்திருக்கு, அவர் ஃபோனில் தான் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இவர் சொன்னது என்கிட்ட காமராஜ் அந்த ஃபோனில் அடுத்த நாளுக்கு அப்புறம் எனக்கு காமராஜ் இன்னொருத்திட்ட சொன்னது எனக்கு வந்துச்சு. அந்த கடிதம் அங்கே அனுப்பப்பட்டிருக்கு. யார் ஃபோனுக்கு போயிருக்கோம், அது யார் ஃபோனுங்க, அதெல்லாம் வந்து விசாரிக்கிறப்ப தெரியுமே. நீங்கள் டவரெல்லாம் மறைக்க முடியாது. அந்த ஃபோனை தூக்கி போட்டாலும் அந்த ஃபோனை நீங்கள் யார் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியும். அந்த கடிதம் யார் இங்கே ரிசீவ் பண்ணாங்க அந்த ஃபோட்டோவை, அது ஜெராக்ஸ் காப்பி எடுத்து திரு விஜய் அவர்கள் கொண்டு போய் கொடுத்தாங்கல்ல, எதுக்கு எப்படி கொடுத்தாரு, என்ன பேசிஸில் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் அவர் காரில் போய் மறைந்து போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தது, இதெல்லாம் இல்லை. இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு திரு காமராஜ் உங்களை தொடர்பு கொண்டாரா? இல்லை அன்னைக்கு அடுத்த நாள் பதவி ஏற்றுட்டு வந்தார். அப்போ சொன்ன நம்ம கட்சியோட நம்ம கூட்டணி தர்மத்தை மீறக்கூடாது, நம்ம கட்சியோட நிலைப்பாடு, நம்ம இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி முடிவு தான் நம்ம முடிவு, அதிமுக எடுக்கிற முடிவு தான் நம்ம முடிவு. ஏன்னா நீங்கள் அதில் சரின்னு சொல்லிட்டு போனவர் தான் அடுத்த நாள் கவர்னர் வரைக்கும் முதல் நாள் வந்து பார்த்துட்டு போனவர், அடுத்த நாள் போய் பல காமெடிகளை பண்ணிட்டு தெரிகிறாரு. அதெல்லாம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும்ல.